அண்மை செய்தி. கூடுதலாக வாக்குறுதிகளை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளார். பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனம் வாங்க ரூபாய் 10,000 மானியம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடைய உள்ள நிலையில் கூடுதல் வாக்குறுதிகளை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இளைஞர்கள், இளம்பெண்கள் சிறு குறு தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தால் ஒற்றை சாளர முறையில் அனுமதி உள்ளிட்ட சில வாக்குறுதிகளை கூடுதலாக இபிஎஸ் வெளியிட்டுள்ளதை நாம் தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், அதிமுக சார்பாக ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் கூடுதல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பாக ஏற்கனவே 297 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தனது பிரச்சாரத்தின் போது பல்வேறு தரப்பு மக்கள் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் வாக்குறுதிகள் மேலும் பல வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மாம்பழத்திற்கு ஆதார விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஒசூர், தேன்கனிக்கோட்டை, தளி ஆகிய பகுதிகளில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வரும் அத்துக்கட்டு பண்டிகையை பாரம்பரிய முறையில் தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள கட்டிட தொழிலாளர்கள் பணி செய்யும் போது தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். பனை தொழிலாளர்கள் பனைமரம் ஏறி தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். அரசு கேபிள் டிவி கட்டணம் 50% குறைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் முந்திரி உடைக்கும் தொழில் நடைபெற்று வருகிறது. அதிக அளவிலான பெண்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சிறிய அளவிலான முந்திரி உடைக்கும் கைக்கருவி விலையில்லாமல் வழங்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கண்காணிக்க 24 மணி நேரமும் வார் ரூம் மாவட்ட தலைநகரங்களில் அமைக்கப்படும். மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைவாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காக தாலுகா அளவில் சிறப்பு கவுன்சிலிங் அமைக்க ஏற்படுத்தப்படும். இளைஞர்கள், இளம்பெண்கள் சிறு குறு தொழில் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தால் ஒற்றை சாளர முறையில் 30 நாட்களில் உரிமம் வழங்கப்படுவதுடன் அதற்கு வழங்கப்படும் மானியம் 25%-இருந்து 35% உயர்த்தி வழங்கப்படும். பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனம் வாங்க 10,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்று கூடுதலாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அதிமுக சார்பாக 307 தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.